நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். நம் அண்டை மாநிலமான கேரளாவில் போதைப்பொருள் பயன்பாடு மிக தீவிரமான பிரச்சினையாக உருவெடுத்து வருகிறது. இதனை போதைப் பொருட்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த சில ஆண்டுகளில் கேரளாவில் பதிவான வழக்குகள் குறித்த தரவுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 2021 கேரளாவில் பதிவான போதைப் பொருள் வழக்குகளின் எண்ணிக்கை 5695. 2022 ஆண்டு இந்த எண்ணிக்கை 26,619ஆகவும் 2023 ஆண்டு 30,000ஆகவும் அதிகரித்தது. 2024 இதுவரை கிடைத்திருக்கும் தரவுகளின்படி 27,701 வழக்குகள் பதிவாகியுள்ளன. 2024 ஆண்டில் கேரளாவில் 1 லட்சம் மக்களில் 78 பேர் என்ற விகிதத்தில் போதைப் பொருள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நெல்லையில் கடந்த 5 ஆண்டுகளில் 285 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஆர்டிஐயில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை செய்தியாளர் மருதுபாண்டி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு காவல்துறை வழங்கியிருக்கும் பதிலில் கடந்த 2020 ஜனவரி 1ஆம் தேதி முதல் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான 5 ஆண்டுகளில் 285 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட ஓராண்டில் மட்டும் 45 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதில் நெல்லை மாநகர் பகுதியில் 74 கொலைகள், புறநகர் பகுதியில் 211 கொலைகள் நடந்துள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக 60 இளம் சிறார் உள்பட 1045 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் 392 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினை மற்றும் முன்விரோதம், சாதிய பிரச்சினைகள் ஆகியவற்றால் ஏற்பட்ட கொலைகளே அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் வரத்து அதிகரித்ததால் பூண்டின் விலை கிலோ 60 ரூபாயாக குறைந்தது. ஆசனூர் மற்றும் கேர்மாளம் மலைப்பகுதிகளில் அதிக அளவில் பூண்டு பயிரிடப்படும். தற்போது விளைச்சல் அதிகரித்து மார்க்கெட்டில் பூண்டு வரத்து அதிகமாகியிருப்பதால் விலை குறைந்துள்ளது. கடந்த மாதம் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ பூண்டு தற்போது 60 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தெருநாய் தொல்லை பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கும் நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட தெருநாய்களை பிடித்து தமிழக எல்லைப் பகுதிக்குள் விட முயன்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. குமரி மாவட்டம் களியல் அருகே கட்டச்சல் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் கேரள பதிவெண் கொண்ட கூண்டு வாகனத்தில் இருந்து ஒரு கும்பல் நாய்களை இறக்கி விடுவதை அவ்வழியாக சென்ற மக்கள் பார்த்து தட்டி கேட்டனர். விசாரணையில் அவர்கள் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து இந்த தெருநாய்களை பிடித்து கொண்டு வருவது தெரியவந்தது. உடனடியாக அங்கு திரண்ட மக்கள் இறக்கிவிடப்பட்ட நாய்களை அதே கும்பலை வைத்தே பிடித்து களியல் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து நாயுடன் அந்த வாகனம் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த வாகனத்திற்கு கடையல் பேரூராட்சி நிர்வாகம் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. இனி வரும் காலங்களில் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னையின் காவல்துறையின் அனுமதி பெற்று நடத்தப்படும் போராட்டங்களுக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே இருக்கும் இடத்திலும் சென்னை விருந்தினர் மாளிகை அருகே உள்ள இடத்திலும் அனுமதி வழங்கப்பட்டு இடமும் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதால் இனி போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சுவாமி சிவானந்தா சாலையை அனுமதி பெற்று போராட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதைப் போல ஆண்களுக்கு வாரத்திற்கு 2 மது பாட்டில் வழங்க வேண்டும் என்று கர்நாடக சட்டப்பேரவையில் எம்எல்ஏ ஒருவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மையில் பட்ஜெட் தாக்கல் செய்த அம்மாநில காங்கிரஸ் அரசு கலால் வரியை உயர்த்தப் போவதாக அறிவித்தது. அதை எதிர்த்து சட்டப்பேரவையில் பேசிய மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் எம்எல்ஏ எம்.டி. கிருஷ்ணப்பா, ஒரே ஆண்டில் கலால் வரியை 3 முறை அரசு உயர்த்தியிருக்கிறது. இதனால் ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் குடிப்பதை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தினரை தடுக்கவே முடியாது. எனவே மகளிருக்கு உதவித்தொகை வழங்குவது போல ஆண்களுக்கு வாரத்திற்கு 2 மது பாட்டில்களை வழங்குங்கள், அவர்கள் குடிக்கட்டும் என்றார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே.ஜே. ஜார்ஜ், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இதனை செய்யுங்கள் என்றதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது.
எல்ஐசியின் விதிமுறைகள் திருத்தம் ஏழைகளையும் முகவர்களையும் பாதிப்பதாக மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். எல்ஐசி முகவர்கள் குழு ஒன்று ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது அறையில் சந்தித்தது. அப்போது பேசிய அக்குழுவினர், அண்மையில் IRDAI எனப்படும் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் எல்ஐசியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சில திருத்தங்கள் காப்பீட்டுச் சேவையை ஏழைகள் எடுப்பதை கடினமாக்கியிருப்பதாக குறிப்பிட்டனர். மேலும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள விதிகளால் லட்சக்கணக்கான முகவர்களும் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் முறையிட்டனர். இதை கேட்டுக்கொண்ட ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சினையை எழுப்புவதாக உறுதியளித்தார். 1956ஆம் ஆண்டு எல்ஐசியை உருவாக்கும் போது ஏழை மக்களுக்கும் காப்பீட்டுச் சேவையை கொண்டு செல்வதே அதன் முக்கிய நோக்கமாக இருந்தது என்றும் ராகுல் காந்தி தனது வாட்ஸ்அப் சேனலில் குறிப்பிட்டிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் புரோட்டீனின் பங்கு மிக மிக முக்கியம். குறைந்தபட்சமாக ஒவ்வொருவரும் தினமும் தங்கள் எடையில் 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரோட்டீனை எடுத்துக்கொள்வது அவசியம் என்கின்றது உலக சுகாதார மையம். நாம் சாப்பிடும் உணவில் எவ்வளவு புரோட்டீன் இருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு முட்டையில் 6.3 கிராம் புரோட்டீன் உள்ளது. 100 கிராம் அளவை எடுத்துக்கொண்டால் பாதாம் பருப்பில் 21 கிராம், மாட்டுப்பாலில் 3.4 கிராம், தயிரில் 10 கிராம், சீஸ் எனப்படும் பாலாடை கட்டியில் 25 கிராம், பன்னீரில் 20 கிராம் புரோட்டீன் உள்ளது. கோழிக்கறியின் கால் பகுதியில் 25 கிராம், நெஞ்சு பகுதியில் 31 கிராம் புரோட்டீன் உள்ளது. 100 கிராம் மாட்டிறைச்சியில் 26 கிராம், ஆட்டு இறைச்சியில் 27 கிராம், சூறை மீனில் 28 கிராம் புரோட்டீன் உள்ளது. குளிர்சாதன பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் வகையில் 2000 ரூபாய்க்கு மாதாந்திர பயண அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குளிர்சாதன பேருந்துகள் தவிர்த்து மற்ற அனைத்து பேருந்துகளிலும் பயணம் செய்யும் வகையில் 1000 ரூபாய் மாதாந்திர பயண அட்டை நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் 2000 ரூபாய் பேருந்து பயண அட்டையை சென்னை மந்தைவெளி பேருந்து நிலையத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகப்படுத்தினார். இந்த மாதாந்திர பயண அட்டையை பயன்படுத்தி மாநகர போக்குவரத்துக் கழக பயணிகள் குளிர்சாதன பேருந்து உட்பட அனைத்து பேருந்துகளிலும் மாதம் முழுவதும் எண்ணிக்கையற்ற பயணம் மேற்கொள்ள முடியும். புதிய 2000 ரூபாய் பயண அட்டை அனைத்து மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையங்களிலும் வழங்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. தற்போது 50 குளிர்சாதன பேருந்துகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் மேலும் 225 குளிர்சாதன பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 635 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிலும் இந்த பயண அட்டை செல்லும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. 3 மனுக்களை தாக்கல் செய்திருக்கும் அந்த நிறுவனம் மாநில அரசின் அனுமதியின்றி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. விசாரணை என்கின்ற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரிகளையோ அல்லது ஊழியர்களையோ துன்புறுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறையின் சோதனைகளையும் அதில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதையும் சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் டாஸ்மாகின் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்களில் அமலாக்கத்துறையினர் 3 நாள் சோதனை நடத்தியிருந்தனர். டாஸ்மாக் முறைகேடு குற்றச்சாட்டு மூலம் அரசு மீது அவதூறு பரப்ப முயல்வது ஈடேறாது என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசனின் கேள்விக்கு பதிலளித்த அவர், சம்பந்தமில்லாத இடங்களில் சோதனை நடத்தி பத்திரிகை செய்தி அளிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது என்பது கடைசி வரை தெரிவிக்கப்படவில்லை எனவும் கூறினார். கடந்த 4 வருடமாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி என்னென்னமோ செய்து பார்ப்பதாகவும் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று சிலர் சாட்டையெல்லாம் வைத்து அடித்துக் கொண்டதாகவும் செந்தில் பாலாஜி விமர்சித்தார். திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் வருண்குமார் மீதான சாட்டை துரைமுருகன் புகாரை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் வருண்குமார் தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வழக்கு தொடுத்தார். வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு காவல்துறை உயரதிகாரி மீது குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவரே புகார் கொடுப்பது ஏற்புடையது அல்ல என்று வாதிடப்பட்டது.
இருப்பினும் நீதிபதி மனுதாரரின் மனுவை சட்டத்திற்குட்பட்டு 1 மாதத்திற்குள் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு ஆணையிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 24 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் 44 ஆண்டுகளுக்கு பின் 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1981ஆம் ஆண்டு தெஹூலி கிராமத்தில் காக்கி உடை அணிந்த கொள்ளை கும்பல் ஊருக்குள் புகுந்து பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் 2 குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 14 பேர் விசாரணை நடைபெற்ற போதே உயிரிழந்தனர். தற்போது 60 மற்றும் 70 வயதான குற்றவாளிகள் 3 பேருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரப்பிரதேச சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 44 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த வழக்கில் நீதிபதி இந்திரா சிங் தீர்ப்பளித்துள்ளார். மரண தண்டனையுடன் தலா 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவை சந்தித்து பேசினார். மத்திய அரசும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையும் இந்தியாவில் மேற்கொண்டுள்ள சுகாதார திட்டங்கள் குறித்து இச்சந்திப்பில் பேசப்பட்டதாக தெரிகிறது. இதன்பின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜே.பி. நட்டா, கேட்ஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து பேறுகால இறப்பு குறைப்பு, தடுப்பூசிகள் உள்ளிட்ட திட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்த பில் கேட்ஸ் மருத்துவம், கல்வி, வேளாண்மை, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்துவது குறித்து இருவரும் உரையாடியதாக தெரிகிறது. 2047இல் பொன்னான ஆந்திரா திட்டத்தை உருவாக்கும் நோக்கத்தில் கேட்ஸ் பவுண்டேஷனின் பங்கு முக்கியமானது என தெரிவித்தார். இதற்கிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரையும் பில் கேட்ஸ் நேரில் பார்வையிட்டார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோவில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பிறகு சிறப்பு அலங்காரத்தில் தெய்வானை சமேத முருகன் தேரில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுக்க கிரிவல பாதை வழியாக தேர் ஆடி அசைந்து சென்றது. இதன் முன்பாக சிறிய தேரில் விநாயகர் தேரோட்டமும் நடந்தது. கிரிவல பாதையில் சுமார் 4 மணி நேரம் வலம் வந்த பிறகு தேர் நிலையை வந்தடைந்தது. மதுரையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க போக்குவரத்து சிக்னல்களில் தென்னங்கீற்றுகளால் ஆன மேற்கூரை பந்தல் அமைக்க மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் போது வெப்பத்தின் காரணமாக மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்நிலையில் வாகன ஓட்டிகள் நிழலில் காத்திருக்க ஏதுவாக போக்குவரத்து சிக்னல் இருக்கும் பகுதிகளில் மாநகராட்சி தரப்பில் தென்னங்கீற்றுகளால் ஆன பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடந்த ஆண்டு மே மாதம் போக்குவரத்து சிக்னல்களில் பச்சை நிற பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசு போக்குவரத்து கழக கரூர் மண்டல புறநகர் பேருந்துகளில் QR கோட் மூலமாக பணம் செலுத்தி டிக்கெட் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவைகளை பயணிகளுக்கு வழங்கும் விதமாக புறநகர் பேருந்துகளில் ATM கார்டு மூலமாகவும் பணம் செலுத்தி பயணச்சீட்டை பெறும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கரூர் மண்டலத்தில் இயங்கும் புறநகர் பேருந்துகளில் நடத்துனர்களுக்கு QR கோட் மற்றும் ATM கார்டை பயன்படுத்தும் நவீன கருவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக பணம் தந்து டிக்கெட் பெறும் நடைமுறையும் அரசு பேருந்துகளில் இருக்கும் என்று போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். உதவி காவல் ஆய்வாளர் சையத் முபாரக் தலைமையில் ஓமலூர் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது மோலாண்டிப்பட்டியில் மதுபானங்களை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்ற செம்பன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் 65 மது பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல இரும்பாலை மதுவிலக்கு காவலர்கள் நடத்திய திடீர் சோதனையில் தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் அருகே மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்த பாக்கியராஜ் என்பவரையும் கைது செய்தனர். மேலும் 35 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெலதிகா மணிவெண்டா என்ற கிராமத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அக்கிராமத்தில் இ-சேவை மையத்தை அமைக்கவும் உத்தரவிட்டார். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் அக்கிராம தொடக்கப்பள்ளி, அங்கன்வாடி மையம், நியாய விலைக்கடை உள்ளிட்ட இடங்களில் ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி கள ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியினர் ஆம்புலன்ஸை அழைக்கக்கூட செல்போன் சிக்னல் கிடைக்கவில்லை என்று கூறி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் பேசி அப்பகுதியில் டவர் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார்.
திருவாரூர் தியாகராஜர் கோவிலின் கமலாலய குளத்தில் பாதாள சாக்கடை கழிவுநீர் தொடர்ந்து கலப்பதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கமலாலய குளத்தின் வடகரை பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் அதிக அளவில் கசிந்து குளத்தில் கலக்கிறது. அந்த சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் கழிவுநீரை கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து திருவாரூர் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது, பாதாள சாக்கடை கழிவுநீர் கசியும் பகுதியில் உள்ள திருமண மண்டபம், உணவகம் ஆகியவற்றிற்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியை சுகாதார ஆய்வாளர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார்.